உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும்.
நீரரண், காட்டு அரண் என்கின்ற 3 அரண்களோடும் கூடிய மலை மேலே இந்த கோயில் இருக்கின்றது. மலைமேடு கோயிலுடைய தென்னா வஜிரேஸ்வரனே போற்றி என்று இதனை நாங்கள் துதிப்பதுண்டு. இந்திரனால் சாபிக்கப்பட்ட சிவலிங்கமாகும் உள்ளே இருக்கிற மூலவராகிய வஜிரேஸ்வரர். அவர் வஜ்ரேஷ் தீர்த்தம் என்கின்ற தீர்த்தத்தை முன்னிட்டு வந்தவராவார். இந்திரனுடைய சாப விமோசனத்திற்காக இந்திரனால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கமாகும். எனவே இவர் தொன்மை எவ்வளவு என்று அளப்பரியது, சொல்லுவதற்கு அளப்பரியது. அப்பனை நந்தியை, ஆறா அமுதினை, ஒப்பில்லா வள்ளலை, ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏற்றினால் அப்பரிசால் ஈசன் அருள் பெறலாமே என்பதற்கு சான்றாக இங்கே அடியேங்களுக்கு அரணாக வீற்றிருக்கின்றார். மங்களாம்பிகை தாயை உடனடியில் இருந்து மிகவும் மங்களகரமாக காக்கின்றார். சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா, பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ஒரு நாளில் கடும் சாபத்தால் சந்திரன் உடல் தேய்ந்து பிறையாகினான். ஈசன் பதம் நாடி கரம் கூப்பினான், மீண்டும் வளர்கின்ற வரம் வாங்கினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான், சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான், சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். மலைவாழிறைவா இகம்பரம் இரண்டிலும் அருள் தரும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ராகு சனி கேது எதுவாட்டேனும் சிவனை பணிந்தாலே குறை தீருமே. நாளும் சிவன் பூஜை புரிந்தோமே
கிரகங்கள் எல்லாமே நலம் சேர்க்குமே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே, காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே, காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. கருணை கடலே சிரம் தனில் பிறைதனை அணிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. செஞ்சடை கொண்டவனே, சிந்தனை எங்கிலும் வந்து நிறைந்திடும் மாசர சங்கரனே. சந்தனமாய் திருச்சாம்பலை மேனியில் பூசி அமர்ந்தவனே, சீரிடும் நாகத்தை பொன்மணியாக கழுத்தில் அணிந்தவனே. ஆனை முகந்தனை ஆறு முகந்தனை இன்ற சதாசிவனே, சக்தி தனக்கொரு சக்தி கொடுத்ததும் எங்கள் மகேஸ்வரனே. சந்திரமௌலீஸ்வரனே, சந்திரமௌலீஸ்வரனே, சந்திரமௌலீஸ்வரனே. சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா, பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. இந்த நான் இப்பொழுது நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தளத்திலே, மேல் தளத்திலே கௌதமருடைய வரலாறு இருக்கின்றது. ஏனென்றால் கௌதம மகரிஷியின் மனைவியாக அகலிகை மீது தவறான எண்ணம் கொண்டு இறைவன் இந்திரன் அணுகியதால் அவருக்கு ஏற்பட்ட சாபம் இந்த ஆலயத்திலே நீங்கியதாக வரலாறு. இந்த காட்டு அரண், மலை அரண் மற்றும் நீரரண் ஆகிய அரண்களோடு மலை மீது வீற்றிருக்கும் இந்த ஆலயம் கரிகால சோழனால் கொண்டாடப்பட்டது என்கின்ற தல வரலாறு ஐயா குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய குறிப்பிலிருந்து தெரிகின்றது. அதனை வரலாறாக இந்த கோயில் ஆலயத்தின் நுழைவாயிலே எழுதி வைத்திருக்கின்றோம். மிகவும் பழமையான கோயில். இவ்வளவு நாள் என்று அறியாத ஒரு திருத்தலம். இங்கு ஆஞ்சநேயருக்கு நேர் எதிராக நவகிரகம் இருக்கின்றது. ஆகையினால் ஆஞ்சநேயருக்கு நேர் எதிராக இருக்கும் நவகிரகங்களுக்கு கொஞ்சம் சக்தி குறைந்திருக்கும். ஆகையினால் இங்கு வந்து வழிபாடு செய்து நவகிரகத்தை கொண்டாடுபவர்கள் சகல தோஷத்திலிருந்தும், உதாரணமாக திருமண தோஷம், குழந்தை தோஷம் மற்றும் வருமான தோஷங்கள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு நல்ல முறையில் முன்னேற்றத்தை கண்டதை என் கண்குளிர நானே கண்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே சுவாமியை அலட்சியம் செய்து சென்றவர்கள் அவர்கள் என்ன வேண்டி வந்தார்களோ அதை நிறைவேற்றி கொடுத்து மீண்டும் வாரா வண்ணமும் செய்து விடுகிறான். அதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுகிரகம். என்ன வேண்டி வருகிறார்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்கும்.
போற்றும் ஜெகதீஸ்வரி. அருள்வாய் நின் பதமே, தருவாய் நீ சுகமே, அழகே தமிழே, அற்புதமே, அஞ்சுகமே, அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி, அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. தமிழை கேட்டு பாராட்டினாய். அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி, அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. சிதம்பர நாயகி உன் சித்தம் இறங்கியே, இதயத்தில் இடமொன்று தருவாய் நீயே. சிதம்பர நாயகி உன் சித்தம் இறங்கியே, இதயத்தில் இடமொன்று தருவாய் நீயே. நிதம் உந்தன் பதம் பணிந்து நிமலையே உனை நினைந்து, நிதம் உந்தன் பதம் பணிந்து நிமலையே உனை நினைந்து, ஸ்ருதியோடு லயத்தோடு, ஸ்ருதியோடு லயத்தோடு பாட விழைந்தேன். என்னை மறந்தே மனம் உருகி நின்றேன், உனை கண்டே உள்ளம் பரவசம் கொண்டே. அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி, அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. சபையில் நடராஜனுடன் திருத்தாண்டவம் புரிபவளே, கனகமணி சலங்கை தன்னை குலுங்கிட ஆடிய வருபவளே, சண்டை முழங்கிட அண்டம் நடுங்கிட ஆடிய தில்லை காளியே. அண்டர்கள் வியந்திட ஆதிசிவனுடன் ஆனந்த நடனம் கொண்டவளே, நந்தி மத்தளம் கொட்டவே கங்கை அம்புலி நாகம் உன்னுடன் ஆடவே, எந்த நாளும் உன்னை சிந்தை செய்ய வரம் தந்தருள்வாய் சிவசங்கரியே. மந்தஹாசமுடன் இன்ப வாழ்வு பெற சந்ததம் மங்களம் தந்திடும் அம்பிகையே. அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி, அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி.
வருடத்தில் சங்காபிஷேகங்கள் சிறப்பாக செய்கிறோம். மாசி மக தீர்த்தவாரி பண்ணுறோம். மாதத்தில் 2 பிரதோஷங்களும் சிறப்பாக பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. வார வழிபாடுண்டு துர்க்கைக்கு ராய காலத்தில், மாதத்தில் சங்கடா சதுர்த்தி விநாயகருக்கு, முருகனுக்கு சஷ்டி, வாரம் குருவுக்கு அபிஷேகங்கள் பண்ணிகிட்டுருக்கோம். சிறப்பான முறையில் பூஜைகள் நடக்குது. எல்லா பக்த கோடிகளும் வஜ்ரேஸ்வரருடன் மங்களாம்பிகையை தரிசிக்க முடியும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே. கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே. மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே. மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே. தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே. தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே. உன்னாமெனும் செந்தேனமுதை உன்னாமெனும் செந்தேனமுதை தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பிறை சூடிய உன் பதம் பாடினதால். கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால். தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால். தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால். க்ஷேமமருள் சிற்றம்பலம் மேவிடும் சுந்தரனே சிவசங்கரனே. க்ஷேமமருள் சிற்றம்பலம் மேவிடும் சுந்தரனே சிவசங்கரனே.
நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் அரணே சிவனே சரணம் சரணம். அறநிலைத்துறையாலும் திரு வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தில் அவர்களாலும் நிர்வகிக்கப்படுகின்றது. நல்ல முறையில் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் அபிஷேகத்திற்கு நீருக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறது. அதற்கு இந்த கோயிலிலே உள்ளே ஒரு ஆழ்துளை கிணறு இருந்தால் மிகவும் சௌகரியமாக இருக்கும். ஆண்டவன் திருவருள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் உபயோகத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வான். முடிந்ததை வந்து செய்யுங்கள். ஒரு ஆழ்துளை கிணறு இந்த ஆலயத்திற்கு வேண்டும் என்று பணியோடு பக்த பெருமக்களாகிய உங்களிடம் விண்ணப்பமாக வைக்கின்றேன். இது வேண்டுகோள் தான். எதையும் செய்து தந்து இறைவன் அருள் பெற எல்லோரும் எல்லா நன்மையும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டுகின்றேன். என்றும் இன்பம் பெருகி இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் இவர்தம் மாண்புகள் நின்றது நிலவி எங்கும் உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம்.